எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது சட்டப்பூர்வமானதா? எலக்ட்ரோரல் பாண்ட் ஒரு கட்சி ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து காசு வாங்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சட்ட வழிமுறைகள் என்னென்ன? முதல்ல இந்த எலக்ட்ரோரல் பாண்ட், அதாவது கட்சிக்காக நிதி பெறுவது சட்டப்பூர்வமானதா அப்படிங்கிற கேள்வி சட்டமன்ற விவாதத்துக்கு அப்புறம் எழுந்திருக்கு. ஏன்னா காவிரி பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, நீர் பிரச்சனைன்னு போயிட்டு இருக்கும்போது நடுவில் சம்பந்தமே இல்லாமல் இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற பிரச்சனையை கொண்டு வந்து ஒருத்தர் ஒட்டுமொத்த விஷயத்தையும் திசை திருப்புறாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற டைவர்ஷன் பாலிடிக்ஸ் என்ன? இல்லைன்னா முதல்ல இந்த கட்சி நிதி வாங்குறது, இல்ல எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் மூலமா ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கிட்ட இருந்து பெரும் தொகையை வாங்குறது தவறா, இல்ல இது சட்டத்துக்கு எதிரானதா அப்படிங்கிற கேள்விகள் இந்த சட்டமன்ற விவாதத்துக்கு அப்புறம் ரொம்பவே அதிகமா தமிழ்நாடு மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிச்சிருக்கு. எலக்ட்ரோரல் பாண்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கிற சட்டபூர்வமான வழிகள் என்னென்ன, இதுல முக்கியமா அதாவது எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கிறவர் சம்பந்தப்பட்டதா வாங்குறவர் சம்பந்தப்பட்டதா அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். தேசத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். எலக்ட்ரோரல் பாண்ட் அப்படிங்கிற வார்த்தை இந்த சட்டமன்ற விவாதத்துக்கு அப்புறம் ரொம்பவே பேசு பொருளா மாறி இருக்கு. முதல்ல எலக்ட்ரோரல் பாண்ட் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரோரல் பாண்ட் அப்படின்னா என்னன்னா, சட்டபூர்வமான வழிகளில் ஒரு கம்பெனி கிட்ட இருந்து சட்டத்திற்கு உட்பட்டு கட்சிக்கு நிதியா வாங்குற பணம் தான் எலக்ட்ரோரல் பாண்ட். அந்த பணமுமே அந்த கார்ப்பரேட் நிறுவனமோ அல்ல அந்த குறிப்பிட்ட நிறுவனமோ இன்கம் டாக்ஸ் கட்டி கணக்கில் காட்டப்பட்ட தொகையிலிருந்து வாங்குறது தான் பார்ட்டி ஃபண்ட். ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போது 900 கோடி நிதி சட்டமன்றத்தில் ஒரு பக்கம் கொடுத்தது உங்க மாமனார் தான், அவர்கிட்ட நீங்க போய் கேளுங்கணும், அவங்க வாங்கினது உங்க அப்பா தான், அவர்கிட்ட நீங்க போய் கேளுங்கணும், மாறி மாறி விவாதங்கள் கிளம்புது. ஆனா அங்க நடந்துட்டு இருந்த பிரச்சனையே வேற. காவிரிக்கு அனைத்து கட்சி கூட்டம் எப்போ கூட்டுவீங்கன்ற பிரச்சனையை எவ்வளவு நேக்கா டைவர்ட் பண்ணி ஆதவர்ஜுனா அவர்கள் இந்த பக்கம் கொண்டு வந்து நிறுத்துறாரு. அப்ப நம்ம இதை பத்தி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும். ஆதவர்ஜுனா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எதுக்காக அவ்வளவு நிதி வாங்குனீங்க, அவங்க கிட்ட தைரியம் இருந்தா சொல்லுங்க, தைரியம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிதி கொடுக்கப்பட்டப்போ நீங்க அந்த கட்சியில தான் இருந்தீங்க, கொடுத்தவர் உங்க மாமனாருங்கிறப்போ உங்களை தாண்டி போய் கொடுத்திருக்காரா அப்படிங்கிற கேள்வி வருதுல. இன்னொன்னு, எலக்ட்ரோரல் பாண்டுங்கிறது யார் நிதி கொடுக்குறாங்களோ அவங்க சம்பந்தப்பட்டது, அவங்கள பொறுத்தது. அப்படி இருக்க பட்சத்துல உதயநிதி அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க உங்க மாமனார் கிட்ட தான் போய் கேட்டிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாம அந்த நிதி திமுகக்கு கை மாறி இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. எலக்ட்ரோரல் பாண்டுல ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கிட்ட இருந்தோ இல்ல ஒரு இதுங்க கிட்ட இருந்தோ காசு வாங்குறத சட்டபூர்வமாக்குனதே ஒன்றிய பாஜக அரசு தான். இப்ப இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, ஆதவர்ஜுனா அவர்களுடைய மாமனாரான மார்ட்டின் திமுகவுக்கு மட்டும்தான் எலக்ட்ரோரல் பாண்ட்ல பார்ட்டி ஃபண்ட் கொடுத்திருக்காரா? இல்ல, அவர் திமுகவுக்கு கொடுத்திருக்க மாதிரியே பாஜகவுக்கு கொடுத்திருக்காரு, காங்கிரஸ்க்கு கொடுத்திருக்காரு, மற்ற நிறைய திரிணாமுல் காங்கிரஸ்க்கும் கொடுத்திருக்காரு. இப்போ காங்கிரஸ் உங்க கூட்டணி கட்சியா தானே இருக்காங்க, நீங்க அவங்கள பார்த்து கேள்வி கேட்க வேண்டியதானே, எதுக்கு அவங்க கிட்ட இருந்து 1421 கோடி எலக்ட்ரோரல் பாண்டா வாங்குனீங்கன்னு கேள்வி கேட்டிருக்கலாமே. காங்கிரஸ் உங்க கூட்டணி கட்சியில இருக்காங்க, எங்களுக்கு எலக்ட்ரோரல் பாண்ட் வாங்குற கட்சிக்காரங்க எல்லாம் பிடிக்காது, உங்கள்கிட்ட இருந்து நாங்க கூட்டணியில விலகிறோன்னு விலகி இருக்கலாமே, ஏன் விலகல? அப்போ திட்டமிட்டே இந்த பிரச்சனையை மடை மாத்துறதுக்காக, திசை திருப்புறதுக்காக நீங்க வந்து திமுக பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்காங்க, எலக்ட்ரோரல் பாண்ட் வாங்கியிருக்காங்கன்னு பேசுறீங்க. இன்னொன்னு, இதை சட்டபூர்வமா உங்களால நிரூபிச்சு அவங்கள ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா இதை எல்லா கட்சிக்காரங்களும் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பார்ட்டி ஃபண்ட் வாங்குற விஷயத்தை சட்டபூர்வமா பாஜக மாத்தினப்போ டெல்லியில அதுக்கு அதிகமா எதிர்ப்பு கொடுத்தது காங்கிரஸ் தான். ஒவ்வொரு SBI பேங்கோட வாசல்லையும் போய் நின்று போராட்டம் பண்ணது காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸ் இன்னைக்கு 1421 கோடி வாங்கியிருக்காங்க. ஏன் வாங்குறாங்க? அந்த எலக்ட்ரோரல் பாண்டுங்கிற விஷயத்துல ஒரு கம்பெனி கிட்ட இருந்து காசு வாங்குறது ஒருவேளை தப்பா இருக்கிற பட்சத்துல திமுக வாங்கினா மட்டும்தான் தப்பா, காங்கிரஸ் வாங்கினா தப்பு இல்லையா, பாஜக வாங்கினது தப்பு இல்லையா? திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கொடுத்ததை விட அதிகப்படியான கட்சி நிதியை உங்க மாமனார் பாஜகவுக்கு கொடுத்திருக்காரு. அதை எதிர்த்து ஒரு ட்வீட் உங்களால போட முடியுமா? பயம் இல்ல உங்களுக்கு உங்க முதலாளியை எதிர்த்து பேசுறதுக்கு. அதனால திமுக மேல ஒரு பிரச்சனை, காவிரி விவகாரத்துக்கு நீங்க பொதுக்கூட்டம் கூட்ட மாட்டீங்க, அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட மாட்டீங்கன்றத சொல்ல திராணி இல்லாம திமுக மேல பார்ட்டி ஃபண்ட் பழிய திருப்பி விடுறீங்க. இன்னொரு முக்கியமான இடத்துக்கு நகர்றோம். அது என்னன்னா, இப்ப திமுக வந்து ஆதவர்ஜுனா அவர்களுடைய மாமனார் மார்ட்டின் கிட்ட இருந்து கட்சி நிதி வாங்கியிருக்காங்க, விஜய் அவர்கள் வாங்கல உங்க கூற்றுப்படி. அப்போ விஜய் அவர்களோட பதவியேற்பு விழாவுக்கு உங்க மாமாவை ஏன் கூப்பிட்டீங்க? எதனால கூப்பிட்டீங்க? குடும்ப சகிதம் வருகை தந்து நின்னாங்கல்ல, எதனால விஜய் அவர்களோட பதவியேற்பு விழாவுக்கு திமுகவுக்கு பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தா உங்க மாமனார் வந்தாங்க? அது இல்லீகல் பணம் இல்லையா? அந்த இல்லீகல் பணத்தை வச்சிருந்த இல்லீகலான உங்க மாமனார தூய சக்தி விஜய் அவர்களோட பதவியேற்பு விழாவுக்கு ஏன் கூப்பிட்டீங்க? அவர் ஒரு கரைபடிந்த மனிதர் இல்லையா? அது இல்லீகலா வந்த பணம் இல்லையா? நீங்க இன்னொரு விஷயம் சொல்றீங்க. இப்ப லீமா ரோஸ் இருக்காங்க, வெல்த்தியஸ்ட் MLA இன் தமிழ்நாடு. அவங்க அபிடவிட்ல காட்டிருக்க சொத்து மதிப்பு இருக்குல்ல, அது இங்க இருக்கிற எல்லா MLAs விடவும் அதிகம். அப்ப அது எல்லாம்
அவங்க அஃபிடவிட்ல கணக்கு காட்டியிருக்காங்கன்னா அது வந்து கணக்கில் காட்டப்பட்ட பணம். சரியா? அதுல இருந்து அதிமுகவுக்கு அவங்க நிதி கொடுத்தாங்கன்னு அதை நீங்க தப்புன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி மார்ட்டின் லாட்டரி தொழில் மட்டும் பண்ணல, நிறைய தொழில் பண்றாரு. அதுல இருந்து வந்த தொகையில கணக்குல காட்டப்பட்ட தொகையில இருந்து திமுகவுக்கு பார்ட்டி ஃபண்ட் கொடுக்குறாரு. எல்லா கட்சியும் வாங்கி இருக்கும் போது திமுக பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அங்க நின்று பேச வேண்டிய அவசியம் என்ன? மு.க. ஸ்டாலின் அவர்களோட பதவியேற்பு விழாவில் மார்ட்டின் குடும்பம் இல்ல. இன்ஃபேக்ட் உங்களுக்கு திமுக அப்படிங்கிற கட்சி மேல இவ்வளவு கோபம் வர்றதுக்கு முக்கியமான காரணமே பதவியேற்பு விழால உங்களை உள்ள விடாததுதான். அதனால அங்க இருந்து பிரிஞ்சு வந்து விசிகாக்குள்ள போய் உள்ள ஒரு சின்ன விசிகா ஆரம்பிச்சு அங்க இருந்து பாதி பேர் இது பண்ணிட்டு அப்புறம் தாவேக்காங்கிற கட்சியில போய் சேர்ந்துட்டு அங்க பதவியேற்பு விழாவில் உங்களை மட்டும் இல்லாம உங்க குடும்ப சகிதம் இல்லீகல் மணி வச்சிருக்க இல்லீகல் மார்ட்டின் அவர்களையும் அவரோட மனைவியையும் எல்லாரையும் கூட்டு வச்சுதான் விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறாரு. அப்ப தப்பான பணம் வச்சிருக்கிற தப்பானவரை நீங்க எப்படி உங்க தூய சக்தியோட பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பு விடுத்தீங்க? நீங்க இப்ப உங்கள்கிட்ட கேட்டா அவர் மேல கேஸ் போயிட்டு இருக்கு, இன்னும் ப்ரூவ் ஆகலன்னு சொல்லுவீங்க. அதே தான் நானும் சொல்றேன். இப்போ அவர் மேல கேஸ் ப்ரூவ் ஆகல, சட்டப்பூர்வமா இது நடந்துட்டு இருக்கு, கேஸ் நடந்துட்டு இருக்கு. ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இதை பேசிக்கலாம். ப்ரூவ் ஆகல, அப்ப திமுகவுக்கு காசு கொடுத்தது மட்டும் எப்படி தப்புன்னு சொல்றீங்க? பார்ட்டி ஃபண்ட் வாங்குறது தப்பு அப்படிங்கிற பட்சத்துல பாஜகவும் வாங்கியிருக்கு, காங்கிரஸும் வாங்கியிருக்கு. உங்க கேள்வி ஏன் திமுக மட்டும் நோக்கி இருக்கு? கூடவே உட்கார்ந்துருக்காங்களே காங்கிரஸ், அவங்கள கேட்கலாமே. ஏன் 1421 கோடி பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க, அதுவும் மார்ட்டின் கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்கன்னு கேட்க வாய் வராதா? திமுக மட்டும்தான் உங்களுக்கு கடிக்க தோணுமா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு விஷயம் சொல்றாரு, நான் எந்த தொழிலும் செய்யல, நீங்க எதுக்கு செய்யணும்? உங்க மச்சான் தான் ஓப்பனா சொல்லிட்டார்ல, அவர் வந்து கஷ்டப்பட்டு பணக்காரர் ஆகல, என் தங்கச்சியை கட்டி தான் பணக்காரர் ஆயிட்டாருன்னு. இதுக்கு மேல நீங்க என்ன தொழில் செய்யணும்? டெய்சி அவர்களுக்கு மார்ட்டின் அவர்கள் வரதட்சணையா கொடுத்தது எந்த வருமானத்துல வந்த பணம்? லாட்டரி வருமானத்துல வந்த பணம் தானே. அப்ப நீங்க வாழ்றதும் லாட்டரி வருமானத்துல வந்த பணத்துல தான். அவ்வளவுதான், எண்ட் ஆஃப் த டிபேட். நான் எந்த தொழிலும் செய்யலனா டெய்சி அவர்கள் கொண்டு வந்த காசு உங்க காசு. டெய்சி அவர்கள் மேல கேஸ் இருக்குல்ல, இடில PMLA ஒரு கேஸ் இருக்கு, ப்ரோஹிபிஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்னு ஒரு பண மோசடி தடுப்பு சட்டத்துல அவங்க மேல கேஸ் இருக்கு. அப்ப அந்த பணமும் இல்லீகல் பணம் தானே, அந்த பணத்துல தானே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒருவேளை நீங்க எந்த தொழிலும் செய்யல, ஒரு வேலை செய்யல அப்படின்னா தாவேக்காங்கிற கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, தாவேக்கால ஒரு முக்கிய அங்கமா அறியப்படுறதுக்கு முன்னாடி வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ஒரு தொழிலும் இல்லை, ஒரு வேலை இல்லை. அப்போ நீங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணீங்க? பிஜேபியோட அண்ணாமலை அண்ணனுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு எல்லாம் வாடகை கொடுக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? எந்த தொழிலும் இல்லைன்னா வாழ்வாதாரத்துக்கு என்ன செஞ்சீங்க? ஏதாவது ஒரு இது செஞ்சிருக்கணும்ல. உங்க ஒய்ஃபோட மணி தான் உங்க மணி. உங்க மச்சான் ஓப்பனா வாக்குமூலம் கொடுத்துட்டாரு, என் தங்கச்சியை கட்டி தான் அவர் பணக்காரர் நான். அவங்க தங்கச்சி கொண்டு வந்த காசெல்லாம் மார்ட்டின் லாட்டரியில சம்பாதிச்ச காசு. அதுல வரதட்சணை வாங்கி நீங்க பணக்காரன் ஆயிருக்கீங்க. அதுல வரதட்சணை வாங்கி தான் நீங்க வாழ்வாதாரம் நடத்துறீங்கன்னா லாட்டரி பணத்தோட பாவத்துல உங்களுக்கு பங்கு இருக்கு. அது போக உங்க ஒய்ஃப் மேல இந்த விஷயங்கள்ல கேஸ் இருக்குங்கிற பட்சத்துல அதுல நீங்களும் தான் உடந்தை, அந்த பணத்தை நீங்களும் தான் அனுபவிச்சிருக்கீங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? இப்படி முதல்ல அங்க கேட்கப்பட்ட கேள்வி என்ன? சட்டபூர்வமா கட்சி நிதியா பெறப்பட்ட பணத்தை அங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. குறிப்பா சட்டமன்றத்தில் அதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான். ஏன்னா அங்க கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன? காவிரி பிரச்சனை பத்தி பேசுறாங்க, அதை பேச விடாம திசை திருப்புறாங்க. 3 கேள்வி கேட்கறாங்க. 1, பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? ஏன்னா அது நீங்க கொடுத்த வாக்குறுதி, அதை செய்வீங்களா மாட்டீங்களா? அதை நீங்க செய்யணும்னு தான் வெளியே விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. விவசாயிகளுக்கான மானிய மின்சார விஷயத்தில் முடிவு எடுக்கப்பட்டதா இல்லையா? காவிரி பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட உங்களுக்கு பயமா? இந்த 3 பிரச்சனையை பத்தி விவாதிக்கிற இடத்துல என்னென்னமோ பேசி தப்பா பேசி அதை சம்பந்தமே இல்லாத பார்ட்டி ஃபண்ட் விஷயத்துல திருப்பி விட்டுட்டா திமுகவை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்க கூட்டத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கார்ல காங்கிரஸ், அவங்கள கேள்வி கேளுங்க. அப்புறம் கொள்கை எதிரி பாஜகவை கேள்வி கேட்டுட்டு எதிர்கட்சி திமுகவை கேள்வி கேளுங்க. உங்க அரசியல் எதிரி திமுக, அவங்கள அரசியல் தேர்தலில் தோக்கடிச்சு அவங்களை எதிர்கட்சி ஆக்கியாச்சுல. இப்ப கேள்வி எழுப்ப வேண்டிய கொள்கை எதிரியை பார்த்து கேள்வி எழுப்புறது கிடையாது, கூடவே இருக்கிற காங்கிரஸ் பத்தி கேள்வி எழுப்புறது கிடையாது. அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது அதை முழுக்க திமுக பக்கம் திருப்பி அதை 10 வீடியோவா 10 ரீல்ஸா 10 மீம்ஸா எக்ஸ் தளத்துல போட வச்சா நல்லா ரீச் ஆகும். நம்ம என்ன சொன்னாலும் நம்புறதுக்குன்னு இருக்கிற ஒரு கூட்டம் அதை ஈஸியா நம்புங்கிற தைரியமும் தெம்பும் தான் உங்களை இந்த அளவுக்கு பேச வைக்குது. காவிரி பிரச்சனை பத்தி பேச சொன்னா சம்பந்தமே இல்லாம பார்ட்டி ஃபண்டு என்னென்னமோ, எங்கள் தலைவருக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை அப்படியா? எங்க பார்ட்டி ஃபண்ட் விஷயத்துல பாஜகவை எதிர்த்து ஒரு ட்வீட் போட சொல்லுங்களேன், போட மாட்டாரு.
போடவே மாட்டாரு. காவிரி பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியாம டீலிமிட்டேஷனுக்கு கூட்டம் கூட்டுவோம் வருவீங்களான்னு கேக்குறாங்க. முதல்ல என்ன பிரச்சனை சட்டமன்றத்துல போயிட்டு இருக்கு? அன்னைக்கு காவிரி பிரச்சனை குறித்து விவாதிக்க தானே ஒத்திவைப்பு தீர்மானம் கேட்டிருந்தாங்க. அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசி டைவர்ட் பண்ணி எங்கெங்கயோ பேச்ச வளர்த்து எதுக்கு இவ்வளவு மோசமான ஒரு விஷயம்? பிஜேபியை பார்த்து பேசுறதுக்கு பயம். இருந்த ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டையும் காங்கிரஸ்க்கு தார வார்த்துட்டு பிஜேபியை பத்தி பேச பயந்துகிட்டு எல்லா பிரச்சனையும் நாங்க ஸ்டேட்டுக்குள்ள மட்டுமே பண்ணிப்போம், ஒன்றிய அரசுங்கிற ஒரு விஷயத்தை தொடாம உங்களால அரசியல் பண்ணிட முடியுமா? முடியாதுல்ல. அப்ப அதை பத்தியும் பேச கத்துக்கோங்க. நடந்தது காவேரி பிரச்சனை, நீர்வளத்துறை அமைச்சர் அது சம்பந்தமா கடைசி வரை ஒரு பதிலும் சொல்லல. இன்னாங்கோ அப்படின்னு பேசிட்டு தக் லைஃப் பண்ணிட்டாராமா, கெத்து காட்டிட்டாராமா. பிரச்சனைக்குள்ள தீர்வு கொடுக்கல, பிரச்சனைக்கு என்ன பதிலோ அதை பேசல, கேட்ட கேள்விக்கு என்ன பதிலோ அதை பேசல. நீங்க கேளுங்க, எங்க இஷ்டத்துக்கு தான் நாங்க பேசுவோங்கிற மாதிரி ஒரு சட்டமன்றத்தை நடத்திட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இப்ப முதலமைச்சர் ஒரு கேள்வி வேற கேட்கிறாரு. 1969 நீர்வளத்துறை அமைச்சர் யாரு? அவங்க என்ன பண்ணாங்க? நாங்க அதை பத்தி பேசி அரசியலாக்க விரும்பல. உங்களுக்கு தெரியாது அரசியலாக்க, உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சதானே? பேப்பர் படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு படிங்க, அப்பவாது ஏதாவது ஒழுங்கா தெரியுதான்னு பார்ப்போம். 1969 முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா நீர்வளத்துறை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் KL ராவ் முன்னிலையில கர்நாடக முதலமைச்சர் அப்போதைய கர்நாடக முதலமைச்சர் வீரேந்திர பாட்டீலுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அப்பவும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை வச்சுதான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நான் போய் பேசி பார்க்கிறேன், அவமானப்பட போறேன், என் மக்களுக்காக அவமானத்தை தாங்கிக்கிறேன்னு சென்டிமெண்டல் பாலிடிக்ஸ் பண்ணல. அவருக்கு நிர்வாக திறமை தெரியும். அவர் என்ன பண்ணாருன்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. முக்கியமா ஏன்னா அவர் முதலமைச்சரான அந்த காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில ஏறினதே காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சியை எதிர்த்து. சரியா? தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்துச்சு. அவங்க கூட தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிச்சுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பிடிக்கிறாங்க. அப்ப பக்கத்து மாநிலமான கர்நாடகாலையும் காங்கிரஸோட ஆட்சி தான், சென்ட்ரல்லையும் காங்கிரஸோட ஆட்சி தான். அப்பவுமே அந்த காவிரி விவகாரத்துல முதல் முறையா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை சட்டமன்றத்துல கொண்டு வந்து காவிரிக்கு நடுவர் ஆணையம் அமைச்சது, முதல் காவிரி வழக்க உச்ச நீதிமன்றத்துல கொடுத்தது எல்லாமே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். உங்களை மாதிரி மத்தியில பிஜேபி இருக்கு, அதுக்கு பயந்துட்டு நீங்க எதுவும் பேச போறதில்ல. காங்கிரஸ கூடவே வச்சுக்கிட்டு பக்கத்து மாநிலத்துல காங்கிரஸ் இருக்கும் போதே உங்களால தண்ணி வாங்க முடியல. ஆனா ஸ்டேட்ல காங்கிரஸ் எதிர்கட்சி, கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி, சென்ட்ரல்ல காங்கிரஸ் ஆட்சி, எல்லாத்தையும் எதிர்த்து அன்னைக்கு காவிரி உரிமைக்காக பேசினவர் போராடினவர் கலைஞர் கருணாநிதி. இன்னைக்கு கூட்டணி கட்சியிலே இருந்துகிட்டு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணி வாங்க முடியல. நீங்கெல்லாம் 1969 யார் நீர்வளத்துறை அமைச்சர்னு கேள்வி கேட்கலாமா? நமக்கு அந்த தகுதி இருக்கா? வாலண்டியரா போய் அவமானப்பட்டு வந்திருக்கீங்க, நீங்க இங்க வரவே தேவையில்லைன்னு திருப்பி அமைச்சிட்டாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கிற இடத்துல அன்னைக்கு 3 இடத்துலயும் காங்கிரஸை எதிர்த்துட்டு இருந்தவரை இன்னைக்கு கூடவே காங்கிரஸை கூட்டணி வச்சுக்கிட்டு பக்கத்து மாநிலத்தில் இருக்க காங்கிரஸ்ல பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணி வாங்க முடியலையே. நம்ம எல்லாம் 1969 நீர்வளத்துறையை பத்தி பேசலாமா? பேசக்கூடாது. நமக்கு அந்த தகுதி இல்லை. 1971 உச்சநீதிமன்றத்தில் கொடுத்திருந்த அந்த வழக்கை வாபஸ் வாங்கினதா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு காரணம்னு CTRல இருந்து முதலமைச்சர் விஜயில இருந்து எல்லாரும் பேசுறாங்க. ஆனா அப்போ அன்றைய பிரதமர் இருந்த இந்திரா காந்தி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் காவிரி வழக்கு திமுகவால தொடுக்கப்படுது. அப்படி ஆனதுக்கு அப்புறம் அவங்க டைரக்டா தமிழ்நாட்டுக்கு வந்து தற்காலிகமா கேஸை வாபஸ் வாங்குங்க, சுமூகமா பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக்கோன்னு கேட்கறாங்க. கொடுத்த கேஸ்ல ஒரு பிரதமர் கிளம்பி வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு கேட்கறாங்க. நான் பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு போனேன்னு போய் பல்பு வாங்கிட்டு வரல, நானே பேச்சுவார்த்தை நடத்தலாம், பக்கத்து நாட்டு கூடயே பேசி தீக்கிறாங்க, பக்கத்து மாநிலத்து கூட பேசி தீர்க்கலாம்னு நினைச்சேன்னு சினிமா டைலாக் அடிக்கல. கேஸ் கொடுத்து ஒரு பிரதமரை இங்க வர வச்சு அவங்க கேட்கறாங்க வாபஸ் வாங்குங்க, சுமூகமா பேசி தீர்க்கலாம். அது பவர். அப்படி பண்ணணும் ஆட்சி அதிகாரம், அப்படி நடத்தணும் ஒரு அரசாங்கத்தை. நமக்கு அது தெரியுமா? தெரியாது. சரி, பாரத பிரதமர் வந்து என்கிட்ட கேட்டுட்டாங்க, அதுக்காக நான் உடனே வாபஸ் வாங்குறேன்னு அவர் செய்யல. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லா தலைவர்கள் கிட்டே ஒப்புதல் வாங்கி அவங்க எல்லாரோட சம்மதத்தோட திருப்பி இந்த வழக்கை தொடர்றதுக்கான அனுமதியோட தற்காலிகமா அந்த கேஸ் அவர் வாபஸ் வாங்குறாரு. அதனால அந்த கேஸை வாபஸ் வாங்கினதான் இதுக்கெல்லாம் காரணம், அவங்கதான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பொய்யா பேசி ஏமாத்தின மாதிரி ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் பொய்யா பேசி ஏமாத்தலாம் மக்களை அப்படின்னு தப்பு கணக்கு போடாதீங்க. கொஞ்ச நாள் போக போக உங்க முகத்திரை கிழிஞ்சிரும். அதனால கொஞ்சம் யோசிச்சு எல்லா விஷயங்களையும் பண்ணுங்க. காவிரி பிரச்சனை பத்தி பேச வேண்டிய இடத்துல சம்பந்தம் இல்லாம பார்ட்டி ஃபண்ட் பத்தி பேசி திசை திருப்பிட்டு இன்னைக்கு காவிரிக்காக இன்னும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுமான்னு சொல்லல, ஆனா டீலிமிட்டேஷனுக்காக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் கூட்டுறத ஒரு முக்கிய வேலையா வச்சிட்டு இருக்காரு நம்ம தமிழக முதலமைச்சர். ஏன்னா டீலிமிட்டேஷன் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு, காவிரி பிரச்சனையை விட பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு விஷயத்துல இருந்து நான் எவ்வளவு அழகா டைவர்ட் பண்றேன் பாருங்க. ஒரு விஷயத்துல இருந்து எவ்வளவு அழகா ஒருத்தங்களை டைவர்ட் பண்ணணும்னு நம்ம இந்த தாவேக அரசாங்கத்தை பார்த்தா கத்துக்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம் காவிரி பிரச்சனையில என்னென்ன மாதிரியான முடிவு
முடிவுகளை நம்ம தமிழக முதலமைச்சர் எடுக்கிறார் அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.